நடிகர் சிலம்பரசன் கமல் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய மணிரத்னத்தின் இயக்கத்தில் தக் லைஃப் திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் வெளியாக இருக்கு. சிம்புவின் 48வது படமாக இருக்கும் இந்த படத்தின் ப்ரமோஷன் மே மாசத்திலிருந்து தொடங்குது. இதற்கு அடுத்த படமான STR 49 திரைப்படத்தை பார்க்கிங் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குறாரு. இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பயங்கர மிரட்டலா இருந்துச்சு. வெளியான டைம்ல பயங்கர வைரல் ஆனிச்சு. கல்லூரியின் பின்னணியில் இன்றைய தலைமுறையினர் கொண்டாடும் வகையில் விண்டேஜ் STRின் அனைத்து மேனரிசங்களோட இளமை துள்ளும் கலக்கலான கமர்ஷியல் படமாகவும் முழுக்க முழுக்க சிம்புவின் ரசிகர்களுக்கான படமாகவும் இந்த திரைப்படம் உருவாக இருக்கு. இந்த படத்தின் இயக்குனர் ராம்குமார் சிம்பு கிட்ட கதை சொல்லும் போதே உங்க கூட சந்தானமும் இந்த படத்துல சேர்ந்து நடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இதை கேட்டு ஆச்சரியமான சிம்பு என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? சந்தானம் இப்போ ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. அவரை என் கூட நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பா நடிப்பாரு. அதே சமயம் என்னுடைய படம் அவருக்கும் பலம் சேர்க்கிற மாதிரியான கதாபாத்திரமா இருக்கணும். அப்படி இருந்தா நானே அவர் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கரியர்லையும் STR 49 திரைப்படம் பேசக்கூடிய படமா அமைகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கண்டிஷனோட தான் சந்தானத்தை அழைச்சதா தகவல். அவர் சொன்ன மாதிரியே அவர் நடிக்க கூப்பிட்டதுமே சந்தானம் கிரீன் சிக்னல் காமிச்சு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்ற தகவலும் வருது. படத்துல சந்தானத்தின் கதாபாத்திரம் அவருடைய இப்ப இருக்கக்கூடிய ஹீரோ இமேஜ் எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. சிம்புவுக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் இதுவரைக்கும் அவர் கூட சேர்ந்து நடிக்காத யாரையாவது ஒருத்தர் ஹீரோயினா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. டிராகன் திரைப்படத்தின் மூலமா புகழ்பெற்ற இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஹீரோயினான கயாடு லோஹர், மிர்னால் தாகூர் என சிலரை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாமா. மற்றபடி நடிகர்கள் தொழில்நுட்ப டீமின் தேர்வு இன்னும் முடிவாகல. வருகிற ஏப்ரல் 2வது வாரத்திலிருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு பரபரப்பா சீக்கிரமா நடந்து முடியும் அப்படின்னு தெரியுது.